ஃபாதர் பெட்மன்ஸ் ஆரம்ப காலங்களில் அவர் ஒரு பாடல் கேசட்டில் இப்படியாக ஒரு வார்த்தை பேசியிருந்தார். என்ன அப்படின்னா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னார், நீங்கள் முதலாவது செய்ய வேண்டியது ஒரு நல்ல ஒரு தேவ மனுஷன் ஊழியக்காரனோடு ஒட்டிக்கொள்ளுங்கள் அப்படிங்குவார். என்ன செய்யுங்க? முதல் நல்ல ஒரு தேவ மனுஷனை பார்த்து ஊழியக்காரனோடு ஒட்டிக்கொள்ளுங்க. ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வார்த்தை, ஒட்டிக்கொள்ளுங்கள். என்ன அப்படின்னா, அப்படி ஒட்டிக்கொள்ளுவோம்னா அந்த ஊழியக்கார மாதிரியே பேச ஆரம்பிச்சிடும், அந்த ஊழியக்கார மாதிரியே நடக்க ஆரம்பிச்சிடும், அந்த ஊழியக்கார மாதிரியே செயல்பட ஆரம்பிப்போம். ஏன்னா அங்கே ஒட்டிக்கொண்டது, அவங்க ஒட்டிக்கொண்டதற்குரிய காரணமே என்னன்னா, அவர்களுடைய செயல்பாடுகள் எங்களுக்குள்ள வரணும். ரகசியம் தான். இணைந்திருக்கிறான் அப்படின்னா என்ன? எதில் இணைந்திருக்கிறான்? யாரோ ஒருத்தரோடு நான் இணைந்திருக்கிறேன் என்று சொன்னால் அவர்களுடைய பாதிப்பு எனக்குள்ள வரணும், அவங்க கேரக்டர் வரணும், அவங்க சுபாவங்கள் வரணும், அவங்களுடைய வாழ்க்கை முறைகள் நமக்குள்ள வரணும். அதுக்கு தான் நம்ம ஒருத்தரோடு, ஒரு நல்ல மனுஷனோடு, விசுவாசம் உள்ளவர்களோடு பழகணுங்கிறது. நல்ல ஜெபிக்கிறவர்களோடு பழகுங்க, நீங்களும் ஜெப வீரர்களாக மாறுவீங்க. நல்ல வேதத்தை நேசிக்கிறவர்களோடு பழகுங்க, நீங்களும் வேதத்தை நேசிக்கிறவர்களாக மாறுங்க. நல்ல தேவனுக்காக வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறவர்களோடு பழகுங்க, நீங்களும் தேவனுக்காக வைராக்கியம் உள்ளவர்களாய் மாறுவீங்க. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நான் அடிக்கடி யோசிப்பேன், என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய மனைவி திரும்ப